அனைவருக்கும் வணக்கம். எடிஸ் வியூ சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு அப்படிங்கிற நூலை படிச்சுட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம 2வது அத்தியாயத்தை பார்க்கலாம். மன இயக்கத்தின் பங்கு. ஒரு கதையோட ஆரம்பிக்கலாம். ஒரு விவசாயி தன்னோட நிலத்தை உழுது கொண்டிருக்கிறார். அவரோட மாடுங்களுக்கு வயசானதுனால விற்றுட்டு புது மாடு வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தார். ஆனால் எல்லோரும் மாடுங்களை குறைஞ்ச விலைக்கு கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார். அப்போ அந்த வழியாக ஒரு வழிப்போக்கர் போகிறாரு. ஐயா, இந்த வழியாக தான் சந்தைக்கு போகணுமா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் கட்டாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த விவசாயி சொன்னது சம்மந்தமே இல்லாதது மாதிரி அந்த வழிப்போக்கருக்கு தெரிஞ்சுது. அந்த விவசாயிக்கு காது கேட்காதோ அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு வேறு யார்கிட்டையாவது நம்ம கேட்டுக்கலான்னு சொல்லி அவர் கிளம்பி போயிடுறார். உண்மையாக அந்த விவசாயிக்கு காதெல்லாம் நல்லா தான் கேட்குது. இருந்தாலும் மாட்டை விற்கிற யோசனையில் இருந்ததுனால அந்த வழிப்போக்கர் கேட்டது மாட்டை குறைஞ்ச விலைக்கு கேட்குற மாதிரி இந்த விவசாயிக்கு கேட்டிருக்கு. அதனால் அதெல்லாம் கட்டாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருடைய மனைவி மதியம் உணவு எடுத்துகிட்டு வராங்க. அவருடைய மனைவிக்கும் ஒரு மனக்குறை இருந்தது. அவங்க என்ன தான் பார்த்து சமையல் செஞ்சாலும் அவர் சாப்பாட்டில் ருசி இல்லை அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருந்தார். அன்றைக்கும் உணவு எடுத்துகிட்டு வந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மாட்டை குறைஞ்ச விலைக்கு கேட்டான், அதெல்லாம் கட்டாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த வழிப்போக்கரை பற்றி சொல்லியிருக்கார். அதுக்கு அந்த மனைவி என்ன சொன்னாங்க, நீங்கள் என்றைக்கு தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கோபமாக கேட்டுட்டு பாத்திரத்தில் எடுத்து வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த மனைவிக்கும் காது கேட்காம இல்லை. ஆனால் அவங்களுடைய மனசில் அந்த மனக்குறை இருந்ததுனால அவர் சொன்னது சாப்பாட்டை பற்றி தான் அப்படின்னு தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களுடைய மகள் திருமண வயது கடந்து போயிட்டுருக்கு. அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கல்யாணம் ஆகி குழந்தைங்களோட இருக்காங்க. அவளுக்கு கல்யாணம் ஆகலையே அப்படிங்கிற வருத்தத்தில் உட்காந்துட்ருக்கா. அவகிட்ட போய் அவங்க அம்மா சொல்கிறாங்க, அந்த மாதிரி அப்பாவை நீங்கள் என்றைக்கு தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு திட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த மகள் என்ன சொல்கிறா, இப்படி வர மாப்பிள்ளையெல்லாம் கழிச்சிக்கிட்டே இருந்தால் வயசாகாமல் என்ன பண்ணும் அப்படின்னு இவ சொன்னான். அந்த பெண்ணுக்கும் காது கேட்காம இல்லை. ஆனால் அவங்க அம்மா சொன்னது கல்யாணத்தை பற்றி தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இவ பதில் சொல்கிறா. 3 பேருக்கும் காதல் எந்த குறையும் கிடையாது. இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் அந்த சூழ்நிலையை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. இப்படி தான் நிஜத்தை கையாளுறதை விட நிழலை கையாள்வது ரொம்ப சுலபமாக இருக்குது. நிழலை நான் விருப்பப்பட்டபடியெல்லாம் கையாள முடியும், அதை வளைக்க முடியும். நிஜமான உங்களை உங்கள் விருப்பம் இல்லாமல் நான் விரும்பின இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போக முடியாது. ஆனால் நிழலான உங்களை உங்கள் விருப்பம் இல்லாமையே நான் விரும்பின இடத்துக்கு என்னுடைய கற்பனையால் கூட்டிகிட்டு போக முடியும். நீங்கள் மது அருந்தாதவராக இருக்கலாம். ஆனால் எல்லாரும் சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் மது அருந்துபவர் அப்படின்னு நான் நினச்சிக்கலாம். உண்மையிலேயே நீங்கள் மது அருந்துபவராக இருக்கலாம். ஆனால் நான் இல்லை அவர் அதெல்லாம் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு உங்களை மது அருந்தாதவராக நான் நினச்சிக்கலாம். யதார்த்தத்துக்கு சம்மந்தம் இல்லாததை கூட என்னால் கற்பனை பண்ணிக்க முடியும். கற்பனைங்கிறது நம்ம விருப்பம் போல வளையக்கூடியது. ஆனால் யதார்த்தம் அப்படி கிடையாது. இருப்பது எப்பொழுதுமே இருப்பதை போலவே இருக்கும். ஆனால் கற்பனை அப்படிங்கிறது இல்லாத ஒரு விஷயம். அது யதார்த்தத்துக்கு ஒத்துப்போகவும் போகலாம், ஒத்துப்போகாமையும் இருக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஒரு மலரை மலர் அப்படிங்கிற கருத்தை கொண்டு பார்க்குறோம், ஒரு மரத்தை மரம் அப்படிங்கிற கருத்தை கொண்டு பார்க்குறோம். இப்படி ஒவ்வொரு பொருளையும் நம்மளோட மனதின் அம்சமாக்கி தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். புரிதல் அப்படின்னாலே அது மனம் சார்ந்தது தான். நிஜமான யதார்த்த உலகத்தை கூட நம்ம மனசால தான் கையாண்டுட்டு இருக்கோம். இந்த யதார்த்த உலகமும் மன உலகமும் பிரிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப பின்னி பிணைந்திருக்கு. இதனால் பார்த்திங்கன்னா லாபமும் இருக்குது, நஷ்டமும் இருக்குது. இப்போ நம்ம வேலை விஷயமா வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கோம். வீட்டை விட்டு வெளியே வந்தது நம்மளுடைய உடம்பு தான். வீட்டுக்கு திரும்பி போக வேண்டியது நம்மளோட உடம்பு தான். இப்போ நம்ம மனம் அல்லது அறிவு அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு வழிகாட்டுது. இப்போ நம்மளுடைய மனதின் வழிகாட்டுதலோ அறிவின் வழிகாட்டுதலோ இல்லைன்னா நம்ம உடலுக்கு வீட்டை விட்டு வெளியே வரவும் தெரியாது, வீட்டுக்கு போகவும் தெரியாது. இப்படி யதார்த்தமாக நம்ம இயங்குறது தான் ஃபங்க்ஷனல் மைண்ட் அல்லது செயலறிவு அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நம்ம உடம்பும் மனதும் சேர்ந்த ஒரு நிலையில தான் அதை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க முடியும். இதுதான் நம்ம மனதோட லாபகரமான அம்சம். இப்போ அடுத்த நிலைப்பாட்டை பார்க்கலாம்.
இப்போ வீட்டை விட்டு நம்ம வெளியே வந்திருக்கோம். வெளியே வந்த நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடைக்குது. ஆனால் நம்ம வீட்டுக்கு திரும்புறதுக்குள்ளேயே நம்ம மனசு ஐயோ அவருக்கு என்ன இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தையும் கொண்டு வந்துடுது. இது ஏன் நடக்குதுன்னா, நம்ம இன்னும் உடலால் வீட்டுக்கு போகல, ஆனால் மனசால் வீட்டுக்கு போயிட்டோம். மனசால் கற்பனை பண்ணிவிட்டு அவருக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறோம். டாக்டர்ஸ்லாம் கிடைக்காம போயிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை அவருக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு கூட நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் நம்ம நேரடியாக சென்று பார்க்காத வரைக்கும் நம்ம எதையும் உறுதியாக சொல்ல முடியாது. நம்ம மன கற்பனை நமக்கு நிச்சயத்தன்மையை தராது. இதுதான் நம்ம மனதினுடைய பாதகமான அம்சம். அடுத்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்கலாம். நன்றி.